எப்பொழுதும் தலைமையை நெறிப்படுத்துவது மக்கள் சக்தியை தவிர, மக்கள் சக்தி அவர்கள் செய்வார்கள் என்று தள்ளி இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்களும் செய்ய முடியாம போகுது. இப்ப இந்தியாவில் ஒன்றை சொல்லிட்டா அது அப்படியே என்ன பிரச்சனை, டிசிஷன் மேக்கிங் நீங்களா இருக்கு. உங்களோட டிசிஷனை இன்னொருத்தர் மேக் பண்ண இயலாது. இப்ப விடுதலை புலி என்ற காலத்தை பாருங்கள், அவர்கள் ஆலோசனைகள் கேட்பார்கள், அவர்களின் உதவிகள் தந்தால் அதை பெற்றுக் கொள்வார்கள் அல்லது உதவிகளை கேட்பார்கள். ஆனால் டிசிஷன் மேக்கிங் முழுக்க அவங்க அவையெல்லாம் பத்திரிகையாளர்களை அளிப்பதோ அல்லது பத்திரிகையாளருக்கு வாய்ப்பு போடக்கூடிய முறையிலே தனியார்களை தூண்டிவிட்டு அவர்களுடைய உள்ளத்தையும் உடலையும் பாதிப்புக்கு அடையக்கூடிய செயல்களை செய்வதோ பத்திரிகை சுதந்திரம் இல்லை. 1908 இருந்த மக்களின் நிலத்தை கூட எடுத்திருக்கிறார்கள். சரி, இப்ப நாங்கள் ஒன்றை கேட்கலாம், அப்படி எடுத்திருந்தால் அதில் சிங்களவர் கேட்க வேற ஜீவராஜிகள் எங்க போயிட்டது? நீங்கள் அது யாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் இவர்கள் ஆயுத பலத்தை பயன்படுத்தி தங்களுக்கான மத்திய கிழக்கில் ஒரு முகவரை உருவாக்குகின்ற பின்னணியிலே இஸ்ரேலிய நாட்டை உருவாக்கியதும் அந்த முகவர்கள் இன்று வரை பலஸ்தீன மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு பகமையாக மாறி அங்கு அவர்களுடைய காசா ஸ்ட்ரிப்பும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளும் எகிப்திலிருந்தும் ஜோர்தானத்தில் இருந்தும் 1967 யுத்தத்தினால் கைப்பற்றப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள். நாங்கள் மேலே இருந்து கொண்டு மக்களுடன் எந்தவித இன்டராக்ஷனும் இல்லாமல் ஒரு அரசியலை நடத்தி அதில் வெற்றி காண்பது என்பது அது கனவாகத்தான் இருக்கும். நாங்கள் போன முறையும் சொன்னோம், கனவை நோக்கி ஓடுவதால் பயனில்லை, உங்கள் இலட்சியத்தை நோக்கி ஓடுவோம். அங்கு இருந்த ஒன்றை இரண்டாக பிரித்து அங்கே பிரித்தானியர்கள் அந்த பிரச்சனையை உருவாக்கிவிட்டு இன்று இருதேச தீர்வு என்ற ஒரு தீர்வையும் அவர்களே உருவாக்கி அந்த இஸ்ரேலுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்து கொண்டு பலஸ்தீன மக்களை அருகில் இருக்குமாறு இரண்டு பகுதியையும் அருகிலே இருக்கின்ற அரசை தோற்றுவித்து ஜெருசலேமை தலைநகராக கொண்டு வாழும்படி கூறுகிறார்கள். தருணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் இலட்சியத்தை கைவிடாதீர்கள், அதான் முக்கியம். இப்ப பாருங்கள், 2011 பலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் முழு அளவிலான ஒரு உறுப்புரிமை மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணினார்கள். அமெரிக்கா விடவில்லை, பார்வையாளர்களாகத்தான் தருவோம் என்றார்கள், பெற்றுக்கொண்டார்கள். எங்களை பொறுத்த மத்தியில் இரண்டாக இருந்ததை ஒன்றாக சேர்த்து அதற்கு தலைகீழாக அங்கே இருந்த சிங்கள அரசுகளையும் தமிழ் அரசுகளையும் கொண்ட நிலப்பரப்புகளை ஒன்றாக சேர்த்து எங்களுடைய பிரச்சனையை தொடக்கி வைத்தார். 13வது திருத்தம் எதிர்த்தன்மையானதல்ல, ஆனா 13வது திருத்தம் ஒரு கடந்த காலத்துக்குரிய ஒன்று. அந்த கடந்த காலத்துக்குரிய ஒன்றை வாயளவிலே பேசிக்கொண்டு நீங்கள் இந்தியா ஸ்ரீலங்கா சீனாவுடன் சாராமல் இருப்பதற்காக அவர்களுடைய பின்னணியில் அந்த ஈப்பரவலாக்கத்தை செய்ய வைத்து அங்கு தான் அந்த பின்னணியிலே அங்கே தான் பொருளாதாரத்துக்குள்ளாக நிலையெடுத்து அந்த பிரச்சனையை முன்னெடுப்பதற்கு சிந்திக்கிறார். கௌரி டூர்ஸ் மே ஆஃப்டர்ம் விடுமுறையில் 25 தொடக்கம் 28 வரை 4 நாட்கள் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம். உணவு, தங்குமிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு 420 பவுண்ட்ஸ் மட்டுமே. தொடர்புகளுக்கு 0208308611 gauritours.com. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது. இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டுமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசவர்களும் இணைந்து விளக்கத்தை உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. என்றும் கூட எங்களோடு மூத்த ஆய்வாளர் தமிழறிஞர் ஃபெட்டுமார் மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞ்சானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் தனஞ்சானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் தலையங்கமாக இறைமை உள்ள ஈழத்தமிழரை சமூகமாக மடைமாற்றம் செய்த சிங்கள மேதின கூட்டங்கள். மாஸ்டர், இந்த தலையங்கத்தை இட்டவர் நீங்கள்.
எவ்வாறு நீங்கள் அடிக்கடி கூறி வருகின்ற ஒரு சமூகமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று கூறுவீர்கள்? கொஞ்சம் விளக்கமாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். மே 1 உலகெங்கும் உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுகின்ற வளமை 1886 இருந்து வருகிறது. அதே நேரத்திலே இங்கிலாந்திலும் மற்றும் சில அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த மே 1 வசந்த காலத்தினுடைய நடு மையமாக அங்கால் கோடை தொடங்குவதற்கு இருக்கின்ற காரணத்தினால் இக்காலத்தை அவர்கள் பண்பாட்டு ரீதியாக மண்ணினுடைய வளத்தை போற்றுகின்ற முறையிலே மே போலாக கொண்டாடுகின்ற வளமே இருக்கின்றது. ஆனால் ஆயினும் 1886 பிறகு அங்கு சிகாகோவில் நடந்த அந்த 8 மணித்தியாலம் வேலை வேண்டும் என்ற அந்த தொழிலாளர்களுடைய அந்த ஊர்வலம் இறுதி நேரத்திலே ஊர்வலத்திலிருந்து குண்டு வீசப்பட்டது என்கின்ற ஒரு பின்னணியில் போலீசாரால் குழப்பப்பட்டு 8க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அதிலே 4 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு 3 மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு ஒருவர் சிறையிலே இறந்தார். மற்றவர்கள் பின்னர் விடுதலை செய்யப்பட்டாலும் அந்த நிகழ்வை 8 மணி நேரத்துக்கு வேலை வேண்டும் என்கின்ற அந்த தொழிலாளருடைய உரிமைக்கான அந்த நிகழ்வை அது மையப்படுத்திய காரணத்தினால் அன்று முதல் இந்த முதலாம் நாள் உழைப்பாளர் தினமாகவே பெரும்பாலான நாடுகள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆனால் இம்முறை ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டில் உழைப்பாளர்கள் குரலாகவோ அல்லது உழைப்பாளர்களுடைய உரிமையை பற்றி பேசுகின்ற ஒரு நாளாகவோ அது அமையவில்லை. அதற்கு மாறாக எல்லா சிங்கள கட்சிகளும் தங்களுடைய வர இருக்கின்ற தேர்தலுக்கான ஜனாதிபதி தேர்தல், ஸ்ரீலங்காவுடைய பாராளுமன்ற தேர்தல் என்பன நிச்சயமாக விரைவில் நடைபெறும் என்பது அக்டோபர் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று அத்துடன் சேர்த்தோ அல்லது அதற்கு சற்று பின்னரோ பெரும்பான்மையான மக்கள் பங்கேற்ற கூட்டமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய அனுரகுமார திசுநாயக்கனுடைய தலைமையிலான அந்த பேரணியும் கூட்டமும் தான் அமைந்திருக்கின்ற தகவல்கள் கிடைக்கின்றது. இந்த கூட்டங்களில் எல்லாம் தமிழ் சமூகத்தை, தமிழர்களை ஒரு கம்யூனிட்டி என்ற அடிப்படையிலே சிறுபான்மை சமூகம் என்று அழைத்து எல்லோரும் சிறுபான்மை சமூகங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். உரிமைகள் என்பது கூட அந்த சொல்லாட்சி கையாளப்படவில்லை. அதுக்கு பதிலாக சிறுபான்மை சமூகங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற வகையில் தான் எல்லோரும் தங்களுடைய பேச்சுக்களை அமைத்துக் கொண்டார்கள். இது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் மடைமாற்றம் என்று சொல்கின்றவர்கள் திசை திருப்பலை சொல்வார்கள். அந்த மடைமாற்றமாக கூட இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இதே கோட்பாடு இந்தியாவாலும் அமெரிக்காவாலும் மேற்குலகாலும் கூட இப்பொழுது தமிழ் கம்யூனிட்டி என்ற அந்த சொல்லாட்சி, தமிழர்களுடைய சமூகம் என்ற சொல்லாட்சி தான் எல்லா நிலைகளிலும் கையாளப்பட்டு அவர்களுக்கான மனித உரிமைகள், அவர்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்ற அடிப்படையிலே தான் ஸ்ரீலங்கா பொறுப்பு கூற வேண்டும், ஸ்ரீலங்கா நல்லாட்சி ஏற்படுத்த வேண்டும், ஸ்ரீலங்கா ஜனநாயகத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகின்றன. ஆனால் ஈழத்தமிழர்கள் அங்கு தொன்மையும் தொடர்ச்சியும் கொண்ட திறமை உள்ள தேச மக்களாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுடைய ஈழத்தமிழ் தேசிய பிரச்சனை என்பதே அவர்களுடைய சொந்த மண்ணில் அவர்கள் வாழ்கின்ற உரிமை என்று சொல்லப்படுகின்ற இறைமையும், அந்த இறைமையின் அடிப்படையிலான தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகளும் என்கின்ற அந்த வகையில் அவர்களுக்கான அரசியல் எதிர்காலத்தை அவர்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கருத்து எந்த ஒரு சிங்கள மேதின கூட்டத்திலும் முன்வைக்கப்படவில்லை. 40க்கும் மேற்பட்ட மேதின கூட்டங்கள் இலங்கை முழுக்க நடைபெற்றிருப்பதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், தமிழர்களுடைய இன்றைய அரசியல் தலைமைகளும் இந்த விடயத்தில் அதே மாதிரியாக தங்களுடைய உட்கட்சி பூசல்களை எவ்விதமாக தீர்த்துக் கொள்வதற்கான பலத்தை பெறலாம் என்பதை பற்றியும் அதற்கு தங்களுக்கு மக்கள் அமைக்கின்றதையும் காட்டுகின்ற ஒரு பின்னணியில் தான் செய்யப்பட்டார்கள். அவர்களும் அந்த பின்னணியிலே வர இருக்கின்ற எந்த நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறைமை ஈழத்தமிழ் மக்களுடைய தேச இனம் என்ற தன்மையை, தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகளை மறுத்து ஒரு இன அழிப்புக்கான பலத்தை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் மூலம் ஈழத்தமிழினத்தை அரசியல் விழிப்புணர்வு
பெற்றவர்களை கண்ட இடத்தில் சுடவும் சுட்ட இடத்தில் எரிக்கவும் விசாரணையின்றி எல்லாவற்றையும் செய்வதற்குமான அந்த தன்மையை ஏற்படுத்தியதோ அந்த தன்மையை கொண்டு வந்த 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் மூலமான ஜனாதிபதி முறைமைக்குள் எவ்விதமாக தாங்கள் பங்கேற்பது, அது பொது வேட்பாளர் நியமித்து பங்கேற்பதா அல்லது இருக்கின்ற சிங்கள கட்சிகளுக்குள் தாங்கள் பேரம் பேசி பங்கேற்பதா என்ற அந்த சிந்தனைகளுடன் தான் இந்த மேதின கூட்டத்தை அணுகினார்கள். அது ஒரே ஒரு வித்தியாசமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் அங்கிருக்கின்ற பிரச்சனைகள் எடுத்துக்கூடக்கூடிய முறையிலே அந்த தமிழ் தேச அங்கீகாரத்தையும் அதனுடைய தனித்துவமான இறமையையும் தன்னாட்சி உரிமையையும் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய சமஷ்டி ஆட்சி அடிப்படையிலான தீர்வை இந்தியாவும் மற்ற நாடுகளும் ஸ்ரீலங்காவுடன் வலியுறுத்த வேண்டும் என்றும் ஈழத்தமிழ் அரசியலுக்குள்ளாக அது தன்னை வெளிப்படுத்தியது. அத்துடன் மேலும் மலையக தொழிலாளர்கள் உரிமைகள், தமிழ் தேச விவசாயிகள் உரிமைகள், ஈழத்தமிழ் மீனவர் பிரச்சனைகள், அவர்கள் தங்கள் கடற்பரப்பில் சுதந்திரமாக மீன்பிடித்து வாழக்கூடிய வகையில் வெளிநாட்டு மீன்பிடித்தல் தடை செய்யப்பட்டு தீர்க்கப்பட வேண்டும், மீனவர் உரிமைகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற விடயங்கள் உழைப்பாளர்களாக ஒழித்தது. கூடவே ஒட்டியாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்தம் உட்பட்ட எந்த தீர்வையும் தமிழக ஏற்கக்கூடாது, ஜனாதிபதி தேர்தல் புறக்கணிப்பின் மூலம் தமிழ் தேசம் தன தன்னாட்சிக்கான உறுதியை வெளிப்படுத்த வேண்டும் என சரியான அழைப்பையும் விடுத்தது. இத்துடன் ஈழத்தமிழகத்தின் மேலான இனப்படுகொலைக்கு அனைத்துலக குற்றவியல் விசாரணைகள், வலிந்து காணாமல் போனவர்கள் குறித்த அனைத்துலக நீதி விசாரணை நடத்தப்பட்டு அவர்களுக்கான நிவாரணங்கள் அளிக்கப்பட வேண்டும். போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை போரால் பாதிக்கப்பட்ட இடமாக அறிவித்து அனைத்துலக உதவிகளை பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அளிக்க வேண்டும் என்றும், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், பெற்றோரை இழந்த சிறுவர்கள், முன்னாள் போராளிகள் உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கான சிறப்புதவிகள் வழங்கப்பட வேண்டும், பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் நீக்கப்பட்டு அனைத்து அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும், ஊடக சுதந்திரத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் நசுக்கும் நோக்கில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிகழ்நிலை காப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும் என நீதியின் குரலாகவும் அங்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சமூகத்தினுடைய பிரச்சனைகளுடைய அடிப்படையில் அம்பாறை மாவட்ட கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தின் கணக்காளர்கள் உடன் நியமிக்கப்பட்டு அங்கு வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தின் அதிகாரங்களை பறிக்கும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்தும் தெரிவிக்கப்பட்டது. இவ்விதமாக தமிழ் மக்கள் தேசிய முன்னணி இவற்றை கூறுகின்ற பொழுது இலக்கு இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்திட்டங்களையும் தொடர்ந்து அவர்கள் வெளியிட வேண்டும். அந்த செயற்திட்டங்களுக்கு கூடாக ஒரு குறித்த கால எல்லைக்குள் அவற்றுக்கு எல்லைகளை வகுத்து அந்த பின்னணியிலே மக்கள் இணைப்பதன் மூலம்தான் இந்த மேதின கூட்டத்தில் மக்களுடைய குரலாக ஒலித்ததற்கு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் இந்த அந்த ஒரு கூட்டத்தை தவிர மற்றவர்கள் இந்தியா கவலைப்படுகின்றது என்கின்ற பின்னணியிலே கிளிநொச்சியில் நடந்த தமிழர் கட்சியின் கூட்டம் இடம்பெற்றது. இந்தியா அந்த கவலையை வெளிப்படுத்தவில்லை, அது தங்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியாவிடத்தில் சென்று அந்த கூட்டம் தன்னுடைய தனக்கான உதவி அழைப்பாக தன்னை அமைத்துக் கொண்டது. அதே நேரத்திலே வடக்குக்கு ஒரு கூட்டம், கிழக்குக்கு ஒரு கூட்டம் என ரணில் விக்ரமசிங்கவினுடைய அந்த பாணியிலேயே வடக்கில் கிளிநொச்சியிலும் அங்கு கிழக்கில் சாணக்கியனுடைய தலைமையிலும் கூட்டங்களை நடத்தி இருகூறாக நின்றார்கள். அதே மாதிரி மற்றவர்களும் அங்கு மரபு வழி தாயகம் என்ற ஒரு புதுச்சலை கொண்டு வருகின்றார்கள். இவ்வளவு காலமும் அது தமிழருடைய தாயகம் என்று இருந்த நிலை போய் அங்கு மரபு வழியில் தான் நாங்கள் அதை தாயகம் என்று கூறுகின்றோம் என்று சொல்லி இந்தியா பேசுகின்ற அந்த மொழி கூடாக பேசுகின்றார்கள். ஆகவே இவர்கள் இவ்விதமாக இருக்கின்ற பொழுது முன்னணி சரியாக பேசியிருக்கிறது, ஆனால் சொல்வது எளிது, செய்வதுதான் கடினம். இவ்வளவு காலம் அதற்கான முயற்சிகள் உரிய முறையில் எடுக்கப்படாவிட்டாலும் இனிவரும் காலத்திலாவது இந்த மேதினத்திலிருந்து அதை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிற ஒரு ஆசிய தலையங்கமாக இந்த ஆசிய தலையங்கம் அமைந்தது. என்னுடைய தண்டரை குழப்பி விட்டீர்கள். நீங்கள் தெளிவாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எவ்வாறு சிறப்பாக அந்த விடயத்தை வெளிப்படுத்துகிறார் என்று கூறுவதை கேட்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் கூற வந்ததை நீங்கள் இலக்கு அவ்வாறு கூறிவிட்டது என்று சொல்லும் பொழுது, அதாவது இவையெல்லாம் கேட்கும் பொழுது மிகவும் சிறப்பாக மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆனால் வழிவரவு என்ன, செயல் திட்டம் என்ன, எவ்வளவு காலத்தில் நடத்த போகிறீர்கள், கட்டம் கட்டமாக நடத்துவதற்கு என்ன முயற்சி எடுக்க போகிறீர்கள், இவற்றை வெளிப்படுத்தாமல் இதுவரை காலமும் 72 ஆண்டுகளாகவும் இதே நிலைமைதான் இருந்தது. இதில் எந்த ஒரு மாற்றம் பெறும். ஆனால் நீங்கள் கூறிய அந்த உள்ளடக்கிய அம்சங்கள் யாவுமே உண்மையான தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்கள் தான். ஆனால்
அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் அந்த சிக்கலான விடயம். அதையும் கூறுவார்களாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் அவர்களை தலையில் தூக்கி வைத்து ஆடுவதற்கு தயாராக இருக்கணும். இல்லை, அவர்கள் கூறியே செய்ய வைப்பது தாயகத்திலும் புலத்திலும் இருக்க மக்களுடைய கடமை. எப்பொழுதும் தலைமையை நெறிப்படுத்துவது மக்கள் சக்தியை தவிர, மக்கள் சக்தி அவர்கள் செய்வார்கள் என்று தள்ளி இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்களும் செய்ய முடியாம போகுது. அவர்களுக்கும் பல சிக்கல் இருக்கின்றன. அப்படி என்றால் அங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது இல்லையா? அப்ப நீங்கள் மக்களை திரட்ட இப்ப நீங்கள் திட்டங்களை வகுத்து அவர்களிடம் முன்வைக்கும் பொழுது அதை மக்கள் அதற்கு பலம் சேர்க்க முடியவில்லை என்று சொன்னால் அங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது. இல்லை, மக்களும் இப்ப இலக்கும் சரி, உயிரோடை தமிழும் சரி, எப்பொழுதும் மக்களுடைய குரலாக அதை எடுத்து சொல்கின்றது. அதுவும் எடுத்து செல்கின்ற பொழுது அதை சில பேர் தவறாக பார்த்து ஏதோ தங்களுடைய தாந்தொண்டித்தனமான போக்குகளுக்கெல்லாம் ஒத்துவதுதான் ஊடகத்துடைய தன்மை என்று கூட நிற்கின்றார்கள். அவ்விதமாக ஒத்துவதாவிட்டால் அந்த நாதேஸ்வர கோஷ்டியை வழியால் அனுப்ப வேண்டும் என்று ஊடகத்தை ஒரு நாதேஸ்வர கோஷ்டியாக மாற்றுகின்ற தன்மை தாயகத்திலும் புலத்திலும் கூட செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மூடத்தனமான அரசியல் நடத்துகிறவர்களை சரியான முறையில் கொண்டு வர வேண்டியது மக்களுடைய கடமை. அவ்விதமாக மக்களுடையது எந்த கட்சியாக இருந்தாலும் அது தோற்றுவிக்கப்படும் பொழுது ஒருவரால் ஒரு தலைமையில் தோற்றுவிக்கப்படும். தோற்றுவிக்கப்பட்டதன் பின்னர் இந்த கட்சி மக்களுடையது. ஆகவே மக்கள் தங்களுடைய உரிமையை பயன்படுத்தி அதனை செய்விக்க வேண்டும் என்பதுதான் இலக்கினுடைய சிந்தனையாக இருக்கின்றது. நேற்று நடந்ததை நினைத்துக் கொண்டு நாங்கள் கவலைப்படுவதோ அல்ல நாளை இப்படி நடக்கும் என்று கனா கண்டு கொண்டிருப்பதில் எந்த பிரயோசனம் இன்று என்ன செய்ய போகின்றோம். ஆகவே இதனை இப்ப நீங்கள் எத்தனையோ முறை அழைத்திருக்கிறீர்கள். யாராக இருந்தாலும் கூட நீங்கள் ஊடகங்களில் நாங்கள் இன்று இந்த செயற்திட்டத்தை செய்கின்றோம், இதனுடைய விளக்கம் இதுதான் என்று சொன்னால் மக்கள் அதில் தங்களுடைய உரிமையை பயன்படுத்தி அதை வளர்ப்பதற்கும் கருத்துக்களை தெரிவிப்பார்கள், அதில் மாற்றங்களை செய்வதற்கான கருத்துக்களையும் தெரிவிப்பார்கள். தான் மக்களுடைய உரிமை. அந்த மக்களுடைய உரிமைகள் நீங்கள் யார் மறுத்தாலும் கூட காலப்போக்கிலே அது செயலிழந்து போயிடும். கட்சியும் செயலிழந்து மண்ணும் தன்னுடைய பலம் விளக்கும் என்பதுதான் அடிப்படையான உண்மையாக இருக்கின்றது. உண்மைதான். ஊடகத்தினூடாக உங்களுடைய திட்டங்களை மக்களுக்கு கூறும் பொழுது மக்களும் புரிந்து கொள்வார்கள். அதற்காகத்தான் நாங்கள் இதை அடிக்கடி நேற்றைய தினத்திலே உலக பத்திரிகை தினம், இன்டர்நேஷனல் பிரஸ் ஃப்ரீடம் டே, பத்திரிகை சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. அங்கு பார்த்தீர்கள் இதே கருத்தை தான் முன்வைத்தார்கள். அதாவது பத்திரிகைகள், ஊடகங்கள் தங்களுடைய சுதந்திரமான தன்மையுடன் திறனாய்வு செய்கின்ற தன்மைகளையும் கருத்தால எதிர்த்து வாராத தன்மையையும் கருத்தை கண்டு கொதித்தெழுந்து அந்த ஊடக இயலாளர்களை இஸ்ரேல் பலஸ்தீனிய யுத்தத்தில் கூட இதுவரையும் 97 பலஸ்தீனிய ஊடகையாளர் உட்பட 102 பேருக்கிட்ட கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஆகவே பத்திரிகையாளர்களை அழிப்பதோ அல்லது பத்திரிகையாளருக்கு வாய்ப்பு போடக்கூடிய முறையிலே தனியார்களை தூண்டிவிட்டு அவர்களுடைய உள்ளத்தையும் உடலையும் பாதிப்புக்கு அடையக்கூடிய செயல்களை செய்வதோ பத்திரிகை சுதந்திரம் அல்ல. அதற்கு பதிலாக நேற்றைய தினத்திலே மிக தெளிவாக அமெரிக்காவினுடைய ஸ்ரீலங்காவுக்கான தூதர் கூட அதனை எடுத்து சொன்னார். நீங்கள் உங்களுடைய ஊடக சுதந்திரத்தின் மூலம் மக்களுடைய கருத்தை அறிந்து ஒவ்வொரு செயல் திட்டத்தை நீங்கள் நடத்துகின்ற பொழுது, ஒவ்வொரு அரசியல் கொள்கைகளை நீங்கள் நடத்துகின்ற பொழுதுதான் அது ஜனநாயகத்தன்மை உள்ளதாக, அது சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்கின்ற தன்மை கொண்டதாக அமையும் என்று கூறினார்கள். ஆகவேதான் இவற்றையும் இந்த நாளிலே நாங்கள் கொண்டாட வேண்டும். என்றால் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்ட உடனேயே ஊடக சுதந்திர தினம் பெறும் என்றால் உழைப்பாளர்களுடைய இதுதான் மண். யாராக இருந்தாலும் சரி, உழைப்பில்லாமல் எதுவும் இல்லை, பொருளாதாரம் இல்லாமல் அரசியல் இல்லை. ஆகவே அந்த பொருளாதார சுதந்திரத்துக்கும் இந்த உழைப்பாளர்களை போற்றுவது, உழைப்பாளர்களுடைய முயற்சிகளை ஊக்குவிப்பது மட்டுமில்லை, கூடவே ஊடக சுதந்திரம் கட்டமைக்கப்பட வேண்டும். அதனால்தான் நாங்கள் உயிரோட தமிழ் போன்ற தேசிய ஊடகங்கள் மேலும் பலம் பெற்று உலக ஊடகங்களாக கேளொலியாகவும் காணொலியாகவும் வளர்ச்சி அடைகிற ஒரு காலம் பெற வேண்டும் என்று கூட மக்களிடத்திலே வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றி மாஸ்டர். நிச்சயமாக நாங்கள் ஊடகத்தில் இந்த விடயங்களை பேசும் பொழுது அரசியல்வாதிகளோ அமைப்புகளோ நாங்கள் எதிரிகளாக பார்ப்பதில்லை. எங்களுடைய மக்களுக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் பாடுபடுகிறீர்கள். அதை சரியாக செயல்படுத்துவதற்கு
ஊக்குவிக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் ஈடுபடுகின்ற செயல் திட்டங்களை எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களுடைய அவுட்புட்டை எவ்வளவு தூரம் எங்களுடைய மக்களுக்கு வந்து கூறும் பொழுது அவர்களும் இன்னும் உங்களோடு பங்காளிகளாக மாறுவார்கள், பார்வையாளர்களாக இருக்க மாட்டார்கள். அதான் கண்ணதாசன் மிக சுருக்கமாக ஒரு அழகான பாட்டிலேயே வெளிப்படுத்தினால், கேள்வி பிறந்தது அன்று நல்ல விடை கிடைத்தது என்று. கேள்வியை ஊடகம் ஒட்டிக்காவிட்டால் விடையும் கிடைக்காது. எக்ஸாக்ட்லி. அதான் இதுக்காக அதை காழ்ப்புணர்வு என்றெல்லாம் பார்க்காதீர்கள். 2010 தொடக்கம் இப்பொழுதும் கூறிக்கொண்டு வருகின்றோம். உங்களுடைய செயல் திட்டங்கள், நீங்கள் என்னத்தை சாதித்திருக்கின்ற விடயங்களை வந்து மக்களுக்கு கூறுங்கள். நாங்களும் உங்களோடு சேர்ந்து கொண்டாடுவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் அவர்கள் வந்து காழ்ப்புணர்வு என்று கூறாதீர்கள். உங்களுக்காக அரசியல் தலைவர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள் இருப்பவர்கள் நத்தினை தமிழர்களுடைய தொன்மை மிகுந்த இலக்கியம் சொல்கின்ற நின்று சொல்வதாக இருக்க வேண்டும். இது சொன்னதை செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டு போட்டு தாங்களே எந்த பிழையை செய்யக்கூடாது என்று சொல்கின்றார்களோ அந்த பிழைகளை தாங்களே விட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு தன்மை உலகம் முழுக்க இருக்கின்றது. அது முதலாளித்துவ உலகம் பின்முதலாளித்துவ உலகமாக வருகின்ற பொழுது மக்கள் கூட்டிணைந்து மக்களுடைய சக்தி பெறாதவாறு தடுக்கின்ற ஒரு உத்தியாகம் இருக்கின்றது. அவை நாங்கள் இந்த விடயங்களை பற்றி போரியல் ஆய்வாளராக இருக்கின்ற அருஸ் அவர்கள் மேலும் தெளிவாக கூறுவார். அத்துடன் இந்த போரியல் ஆய்வுன்றதை பற்றி கூட எங்களுடைய பலருக்கு விளங்குவதில்லை. இவர்கள் நிற்கின்றால் போர் என்றால் ஆயுதங்களை பற்றி பேசுவதும் ஆயுத களத்தை பற்றி பேசுவதும் அறியாமையில் நிற்கின்றார்கள். போர் என்பது மக்களுடைய நாளாந்த வாழ்வில் அவர்கள் வாழ்வதற்கான அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு தன்மையும் கூட. அதை டார்வின் அறிவியல் ரீதியாகவும் கூறியிருக்கின்றார், மார்க்ஸ் அரசியல் ரீதியாகவும் கூறியிருக்கின்றார். போராடுகின்ற அந்த தன்மை இல்லை என்றால் உடலும் வாழாது, மனிதனுடைய வாழ்வு இல்லாத போகின்ற. ஆகவே இந்த போர் என்று சொல்வது உங்களுக்கு தமிழ் தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் தொல்காப்பியத்தை எடுத்து பார்த்தீர்கள். அதையும் புறத்தினியலை போர்க்களை பற்றிய மிகப்பெரிய ஒரு தன்மையை ஏற்படுத்தியது. கடைசி சேர தமிழரசனாக இருந்த ஐயனார் இதனால் இதற்காக கல்தோன்றி மண்தோன்ற காலத்து கல்தோன்றி மண்தோன்ற காலத்து வாழோடு முன்தோன்றி மூத்த தமிழ்குடி என்று அந்த போர்க்கியல் கலையை முன்வைத்து தமிழர்களுடைய வாழ்வை சொன்னார் என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆகவே போர் என்பது சிலருக்கு ஆயுதத்தை தூக்கி வைத்து எதிர்ப்பதுதான் போர் என்ற அந்த அறியாமல் கூட இருக்கின்றார்கள். அப்ப அந்த தன்மைகள்லாம் மாற்றி இதுதான் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லோரும் இணைந்து போராட கொண்டு ஊக்குவிப்பதுதான் ஊடகத்தினுடைய தலைமையான பண்பாகம் கூட இருக்கின்றது. நன்றி மாஸ்டர், விளக்கமாக தந்ததுக்காக. நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கே நாங்கள் எதிரிகளாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் இங்கே நேரத்தை மெனக்கெடுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, சிறப்பாக அதாவது கூட்டாக சேர்ந்தால்தான் அந்த தேரை இழுத்து கொண்டு போராட்டம் ஒவ்வொரு மனிதனுடைய போராட்டம். அவன் உயிர் வாழ்றதுக்கு போறாரு. ஏற்காக போய் எத்தனையோ ஆயிரம் வேக்சினேஷன் தடுப்பூசிகளை உடல்ல ஏற்றி கொண்டு வாரம் உடல் போராட வேண்டும் என்றதற்காக. இதற்காக பள்ளிக்கூடங்களில் போய் இவ்வளவு அறிவை வளர்க்கிறார்கள், அறிவை போராட வேண்டும் என்றதற்காக. அவை போராட்டம் என்பதுதான் வாழ்க்கை. நன்றி நன்றி மாஸ்டர். அரசோகளே, நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய கருத்தை தரலாம். அதற்கு முன்னதாக நான் இந்த மாஸ்டருடைய தலையங்கத்தினூடாக கேள்வி, அதாவது சமூகம் அடைமாற்றம் என்ற இந்த மாஸ்டருடைய தலையங்கத்தில் இருப்பது சமூகம் என்று நான் ஒரு கருத்துருவாக்கத்துக்கும் தவறாக விளங்கிவிடார்கள். சில வேளைகள் இப்படியான கேள்வியை கேட்டால் இவருக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்கின்றது. அப்ப சமூகமாக அவர்கள் கூறுவதால் என்ன சிக்கல் இருக்கின்றது? உரிமைகள் மறுக்கப்படுமா? இறமை இழக்கப்படுமா? எதிர் விளைவுகள் ஏதாவது ஏற்படுமா? இப்ப என்னென்று சொன்னால் மாஸ்டர் கூறியது போல, நீங்கள் இப்ப இது எங்களுக்கு இந்த மண் எங்களின் சொந்த மண் என்றது, இது எங்கள் நாடாக இருந்தது, நாங்கள் அந்த நாட்டுக்குரியவர்கள். சமூகம் என்று சொன்னால் நாங்கள் அந்த வேறொரு நாட்டின் ஒரு அங்கத்துவம். அப்ப அவன் தருவதை வாங்கி கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை. அப்படி ஒரு கட்டத்துக்கு தான் ஒரு சமூகமாக வாழ்கிறோம் என்றால் அந்த என்னன்னு சொல்றது, அந்த ஹேபிட்டட், அந்த இடத்துக்கு நாங்களும் ஒரு உயிரினம் என்ற ஒரு நிலையாகத்தான் வாழலாமே தவிர உங்களுக்கான முழு உரிமைகளையும் மெல்ல மெல்ல பறிப்பதற்கான ஒரு மடைமாற்றம். இப்ப மாஸ்டர் கூறியது போல மரபு வழித்தாயகம் அல்லது ஒவ்வொரு மொழிகள், இப்ப இந்தியாவில் ஒன்றை சொல்லிட்டா அது அப்படியே. என்ன பிரச்சனை என்றால் டிசிஷன் மேக்கிங் நீங்களா இருக்கு. உங்களோட டிசிஷனை இன்னொருத்தர் மேக் பண்ண இயலாது. இப்ப விடுதலை புலி என்ற காலத்தை பாருங்கள், அவர்கள் ஆலோசனைகள் கேட்பார்கள், அவர்களின் உதவிகள் தந்தால் அதை பெற்றுக் கொள்வார்கள் அல்லது உதவிகளை கேட்பார்கள். ஆனால் டிசிஷன் மேக்கிங் முழுக்க அவங்க அவையெல்லாம். நீங்கள் ஒரு இனம், உங்கள் பூர்வீகமும் தொன்மையும் உங்கள் வரலாறும் உங்களுக்கு தான் தெரிய வேண்டும். எங்கே இருக்கிற இந்தியாவுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ உங்கள் வரலாற்றில் அவர்களை நம்பி இருந்தீர்கள் என்று சொன்னால்
இப்ப மாசத்துல ஒரு சம்பவத்தை விட இன்னும் கேவலமாக கொண்டு போவார்கள். அப்ப அப்ப இவ்வாறான மொழிகளை, அதாவது ஒரு ஃபேஷனா நீங்கள் வேர்டுகளை பயன்படுத்த முதல் உங்கள் எந்த நிலையில் நீங்க இருக்கு அதில் தெளிவாக இருங்கள் முதலாவதாக. அடுத்த இப்ப மாசா கூறியது போல என்னென்றால் இந்த போராட்டம்ன்றது இப்ப அகிம்சை வழியையும் போராட்டம் தான் சொல்றான், அரசியல் போராட்டம் தான் சொல்றான். சவைவல் போரியல் என்பது ஒரு சவைவல், அது இயற்கை என்ற நிதி. இவர் ஒரு உடல்ல இருக்கிற கலம் பிரியும் போதே அது போராடித்தான் வெளியில வருகுது. அதுல எதுவும் சின்ன டேமேஜ் என்றால் தன்னைத்தானே கொண்டுதான் எங்களை உயிர் வாழ வைக்குது. அப்படித்தான் அதுதான் அந்த இயற்கை. இப்ப இயற்கைக்கு மாறாக இங்க இதுல இருந்து நாங்கள் ஒருத்தரும் ஒன்றுமே கதைக்கவும் இல்லை. அது அப்படி கதைச்சாலும் அது உண்மையில் அது பிரயோசனமாகவும் இருக்க போவதில்லை. இப்ப நீங்கள் பாருங்கள், இப்ப நீங்கள் கேட்டது போல சமூகம் என்றது, அதாவது இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 1,00,000த்துக்கும் மேற்பட்ட காணிகளை வன ஜீவராஜிகள் காணிகள் என்று, அதாவது தமிழ் மக்களை விட அங்குள்ள வன ஜீவராஜிகளுக்கு தான் அதிக உரிமை இருக்கின்ற ஒரு நிலையாகத்தான் இதனை பார்க்கலாம். அதாவது தமிழர்களுடைய பூர்வீகமான இடங்களை இப்பொழுது அது வன ஜீவராசிகளுக்கான இடம் என்று கூற பார்க்கிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்களோ? 1908ஆம் ஆண்டில இருந்து இருந்த மக்களின் நிலத்தை கூட எடுத்திருக்கிறார்கள். சரி, இப்ப நாங்கள் ஒன்றை கேட்கலாம், அப்படி எடுத்திருந்தால் அதில் சிங்களவர் கேட்க வன ஜீவராஜிகள் எங்க போயிட்டது? நீங்கள் அது யாருக்கும் கொடுக்கலாம். சரி, முல்லைத்தீவுல 74% என்று சொன்னால் அங்கால போய் பாருங்கள், இப்ப மாத்திரையோ களத்துறையோ சிங்கள இடத்திலையும் 74% எடுத்து வைத்திருக்கிறார்களோ என்று பாருங்கள். கொழும்பில எத்தனை வன ஜீவராஜிகள் இடத்தை ஆக்கிரமிச்சு பிளாட் கட்டி இருக்கிறீர்கள் என்று சேவை எடுத்து இடிச்சு தழும்பு பார்ப்போம். இல்ல, இதுதான் என்ன பிரச்சனை, மக்கள் அங்க சபைகளுக்காக போராடுறாங்க. இப்ப நாங்கள் இதுல கதைக்கிறது, மாஸ்டர் கூட கதைக்கிறதும் ஒரு போரியல் அர்த்தம் கதைக்கிறார். அந்த மக்களோட சபைகள் அவங்க அதாவது நிலத்தை எடுக்கிறார்கள். 130 பேருக்கு மேல வழக்கு போட்டு கிடக்கு வனஜீவராதிகள், அது தொல்லியல் திணைக்களம். இது 1908ஆம் ஆண்டுல இருந்து இருந்தவங்களுக்கு மேல வழக்கு போட்டு உறுதி இருக்கு. 100 வருஷத்துக்கு மேலாக அவங்கள்ட்ட உறுதி இருக்கா. அதே போல அரசு வழங்கிய அனுமதி பத்திரங்களும் இருக்கா. ஆனா இது அத்தனை நடக்கிறது தமிழர்கள். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க அதே எடுக்கப்பட்ட இடத்துல சிங்களவரை கொண்டு நிறுத்தி யானைகள் வராமல் இரும்பு கம்பி வேலிகள் அடைத்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இருக்கிறார்கள். அப்ப இது தொடர்பான போராட்டங்களை தான் நாங்கள் கேட்கிறோம். இப்ப நாங்கள் இந்தியாவுடன் நல்ல உறவை வைத்திருக்க, இப்ப இந்தியாவுடன் நாங்கள் நல்ல உறவுடன் இருக்க வேண்டும் என்ற எல்லாத்தையும் நீங்க அது உண்மை, நீங்கள் இருங்கோ, இந்த நாட்டோட நீங்கள் நல்லா இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் தான். ஆனால் உங்கள் நல்ல உறவை ஏன் நாங்கள் நல்ல உறவை வளர்க்கின்றோம்? அதாவது பரஸ்பரம் உங்களுக்கு மியூட்டலிசம் என்று, இதையும் சயின்ஸ்ல மியூட்டலிசம் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கும் நன்மை இருக்க வேண்டும், அவங்களுக்கு நன்மை இருக்க வேண்டும். இந்த ஒரு உயிரினத்தை பாருங்கள், இப்ப ஒரு பாக்டீரியா அது நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்குது. பிளான்ட் என்ன செய்யுது? அந்த பாக்டீரியாவுக்கு சுகர் சொல்யூஷனை கொடுக்குது. ஆனா நீங்கள் இந்தியாவுக்கு கொடுத்துக்கொண்டு அது அந்த இயற்கையில அறிவே இல்லாத அந்த இனம் கூட ஒன்று கொண்டு உதவியாத்தான் இருக்குது. ஆனா நீங்கள் சரி இந்தியாவுடன் நல்லுறவை பேணுகிறீர்கள். சரி, அந்த உங்கள் நல்லுறவை பயன்படுத்தி அந்த மீனவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துங்கள். அதை நான் கேட்டுனான் ஒரு அமைப்புட்ட கேட்க இல்லை, நாங்கள் அவையோட நல்லாத்தான் பழகுவோம், அவைக்கு எதிராக போராடுறா அது இன்னொரு அமைப்பை கேட்கட்டான். இல்ல, அமைப்பிட்ட பேரையும் சொல்லி சொன்னவன் நாங்கள் அவையோட நல்ல உறவை வளர்த்திருக்கிறோம், நாங்கள் போய் எப்படி கேட்கிறது? நீங்கள் மற்ற அமைப்பு இருக்குதானே, அவைய போராடலாம் தானே. அப்ப இது அதை அப்படி கேட்டுட்டா இந்த மக்களோட பிரச்சனையை நான் கேட்டதை முழுக்க மக்களோட பிரச்சனை. அப்ப இதுகள்ல நீங்கள் என்ன செய்ய, நீங்கள் ஓகே ஐக்கிய நாட்டு சபைக்கு போங்கள், இது அதுவும் செய்யத்தான் வேணும். ஆனால் அங்குள்ள தாயகம் பறிபோகுகிறது, மக்களிட இருப்பு இல்லை. மற்றது இப்போது நடைபெறப்போகின்ற அரசு தலைவர் தேர்தல், அதில் உங்களுடைய அரசியல் நகர்வு என்ன? தீர்மானம் கொண்டு வந்தது அமெரிக்காவோ மேற்குலக நாடுகளோ. அவங்க ஆட்சியை மாற்றும் போது தீர்மானம் வரும் அல்லது இல்லாம போகும். அதுக்கு நீங்கள் சாட்சிகளை சேர்ப்பது நல்லது.
ஆனா சாட்சிகளை மட்டும்தான் சேர்ப்பது தீர்வு என்று சொன்னால், அது பிழை என்று சொன்னால், அது எங்கள பிழை என்று எங்களை சேரடிக்க வருகிறார்கள் என்றால் நாங்கள் கூறுகிறோம், அமெரிக்காவுக்கு சாட்சியை சேர்த்து கொடுத்து இந்தியாவுக்கு சாட்சியை சேர்த்து கொடுப்பதால் நாங்கள் என்ன பெற்றுவிட போகிறோம்? இல்லை, நீங்கள் இப்ப கூறியது தாயகத்திலிருந்து வந்தவர் ஒருவர் கூறியிருந்தார். நீங்கள் கூறியது மக்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்கு யாருமே இல்லை. இந்த விடயங்களைத்தான் நாங்கள் இங்கே உரையாடும் பொழுது மக்கள் பிரதிநிதிகள் தாயகத்திலும் சரி மண்டிலும் இருப்பவர்களும் சரி ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து அந்த தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு பெயர் காழ்ப்புணர்வில்லை என்பதை நாங்கள் இங்கே நேரத்தில் கூற வேண்டும் இல்லையா அரசவர்களை? இப்ப நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஏதாவது எங்களுடைய சொந்த விடயங்களை நாங்கள் இங்கே பேசுகிறோமா? இல்லை. மக்களுடைய விடயங்களை பேசும் பொழுது அதை நாங்கள் மக்கள் இனம் விடுதலை பெற வேண்டும். அந்த விடுதலை பெறும் பொழுது நாங்கள் எல்லோருமாக அதை கொண்டாடலாம் இல்லையா? அதற்காகத்தான் இதை கூறுவோம். அப்படி நீங்கள் பார்க்கவில்லையா? உண்மைதான். என்னென்றால் இப்ப பாருங்கள், போன கிழமை யூனிசங்கை பொறுத்தவரையில் நுவரேலியாவில போய் மாட்டு பண்ணையில தான் நிக்கிறான், மக்களோட மக்களா தான் நிக்கிறாங்க. எரிக் சொல்கை வந்து அல்லப்புட்டியில கடல் உணவு உற்பத்தி செய்யறதுக்கு அங்க போய் நிக்கிறார், அல்லது மக்கள் பிரதிநிதிகள் சிவில் சமூகத்தை சந்திக்கிறார்கள். இப்ப ரணில் விக்ரமசிங்கா பொறுத்தவரையில் இந்த மேதின ஊர்வலத்தில் மேதின கூட்டத்தில் அவர் மலையகத்தை தான் குறிவைத்தது. ஏனென்றால் தமிழர்களின் வாக்கு 2 இடத்தில் இருக்கின்றது, ஒன்று வடக்கு கிழக்கு தாயகம், மலையகம். அப்ப அதாவது ஒரு டெய்லி மிரர் பத்திரிகை தன் குளத்தில் எழுதி இருக்குது, ஒரே ஒரு தலைவர், அதாவது ரணில் மட்டும்தான் சொன்னது 1700 ரூபாய் உங்களுக்கு ஊதியமா தருகிறோம். அந்த நடைமுறைப்படுத்துகிறாரோ இல்லையோ தெரியாது. ஆனால் ஏவிபி ஒரு தொழிலாளர் நலன் சார்ந்தது என்று இருந்தாலும் கூட அவர்கள் கூட அந்த வாக்குறுதியை கொடுக்கவில்லை என்று கூறுகின்றனர். அப்ப கூடுதலாக நீங்கள் அரசியல் என்பது அந்த மக்களிடம் இருந்துதான் பெற வேண்டும். நாங்கள் மேலே இருந்து கொண்டு மக்களுடன் எந்தவித இன்டராக்ஷனும் இல்லாமல் ஒரு அரசியலை நடத்தி அதில் வெற்றி காண்பது என்பது அது கனவாகத்தான் இருக்கும். நாங்கள் போன முறையும் சொன்னோம், கனவை நோக்கி ஓடுவதால் பயனில்லை, உங்கள் இலட்சியத்தை நோக்கி ஓடுவோம். சிறப்பு. இதைத்தான் நாங்கள் இங்கே தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருவது. எங்களுக்கு எந்த விதத்திலும் சுய லாபம் நாங்கள் அடைய போவதில்லை. இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும், கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இவைதான் எங்களுடைய திட்டமாக இருக்கின்ற கூறிக்கொண்டு நன்றி அரசர்களே, விளக்கமாக உங்களுடைய கருத்தை தந்ததற்காக. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். சமூகமாக குழுமம் என்றெல்லாம் நீங்கள் 4-5 வாரங்களுக்கு முன்னதாக கூறினீர்கள். மடை மாற்றம் செய்கிறார்கள் என்று நீங்கள் மேதின கூட்டத்திலும் கூறியிருந்தார்கள், பெருசுப்படுத்தி இருந்தார்கள் நீங்கள் கூறுகிறீர்கள். 2009ஆம் ஆண்டு அதிலிருந்து இப்போது வரை என்ன மாற்றம்? நீங்கள் ஒரு சமூகமாக மாற்றுகிறார்கள், குழுமமாக மாற்றுகிறார்கள் என்று கூறுவதற்கு இதில் வெளிப்படையாக என்ன வித்தியாசத்தை தமிழ் மக்கள் காணப்போகிறார்கள்? ஏதாவது மாற்றம் தெரிகிறதா? அவர்கள் அப்படி கூறுவதால் நாங்கள் இறமை இழந்து விடும். இது மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியை கேட்கின்றேன். இப்போ 2009 பாருங்கள், அதிலிருந்து இதுவரையில் அதற்கு முன்னதாக தூரநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, இல்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் இப்படி இந்த 15 ஆண்டுகள் இந்த நிலைமை, இவர்கள் இப்படி சமூகம் குழுமம் என்று கூறுவதால் நாங்கள் என்னத்தை இழந்து விட போகிறோம்? அதாவது பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் தான் எங்களுடைய ஈழத்தமிழர் தேசிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லது பலஸ்தீன மக்களுடைய தேசிய பிரச்சனை என்று உருவாக்கியது. அங்கு கிறிஸ்துக்கு முற்பட்ட வரலாற்று காலத்தில் இருந்து இஸ்ரேலிய மக்கள் அந்த நிலப்பரப்புகளில் தங்களுக்கு இருந்த தொன்மையின் தொடர்ச்சியுமான வாழ்விட உரிமையை தங்களுக்குரியதாக தக்க வைக்கிறதுக்கு போராடி இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் ஏற்பட்ட பின்னர், அதிலிருந்து 72 ஆண்டுகளுக்கு பின்னர் தீந்தூஸ் அரசனுடைய காலத்திலே ஜெருசலேம் தேவாலயம் வெளி சக்திகளால் உடைக்கப்பட்டதன் பின்னணியில் அன்று இருந்து 1945ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 945 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் உலகெங்கும் அரசியல் புகலிடம் கோரி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறைதான் இஸ்ரேல் மக்களுக்கு அமைந்தது. அந்த நேரத்திலே அவ்வளவு ஆண்டு காலமும் அந்த பிரதேசத்தினுடைய மற்றொரு தேசிய இனமாக இருந்த பலஸ்தீன மக்கள் அந்த பிரதேசத்திலே தங்களை நிலப்படுத்தி அந்த பிரதேசத்துடைய வாழ்க்கைக்கு வளமளித்து நாட்டை வளர்த்தார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. ஆகவே இந்த பலஸ்தீன நிலப்பரப்பின் மேல் உண்மையில் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பலஸ்தீன மக்களுக்கும் அது தங்களுடைய நிலம் என்று மக்களிடமே இருக்கின்றது. அதே நேரத்திலே அங்கு நாங்கள் என்கின்ற அந்த தொன்மையின் அடிப்படையில் எங்களை வாழ்வதற்கான அந்த உரிமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்பதற்கு இஸ்ரேலுக்கும் உரிமை இருக்கின்றது.
அது வெளிப்படையான ஒன்று. ஆனால் பிரித்தானிய காலனித்துவம் அமெரிக்காவுடன் சேர்ந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால், இங்கு ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் வந்து யூதர்கள் மேல் மிகப்பெரிய இனப்படுகொலை ஏற்படுத்தியவுடன் எல்லா நாடுகளில் இருக்கின்ற யூதர்களுடைய எதிர்கால இருப்பையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலை தோன்றியது. அந்த நேரத்தில் தங்கள் நாடுகளில் அவர்களுக்கான குடியுரிமையை கொடுப்பதாக இருந்தால் அந்த பின்னணியில் அந்தந்த நாடுகளில் யூதர்களுடைய குடித்தொகை பெருகிவிடும் என்ற அந்த அச்சத்தின் காரணமாக இந்த நிலப்பரப்பிலே பலஸ்தீனிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நிலப்பரப்பிலே இஸ்ரேலுக்கென்று ஒரு நாட்டை வந்து 1948 அவர்களே உருவாக்கி அங்கு கொண்டே இருத்தினார். அப்பொழுது அமெரிக்காவில் இருந்த ஒரு யூத குருவை தவிர மற்றைய பிரித்தானியா, அமெரிக்கா எல்லா இடத்திலும் இருந்த யூத குருக்கள் எல்லாமே எதிர்த்தார்கள். அவர்கள் கூறினார்கள், நாங்கள் பலஸ்தீன மக்களுடன் பேசி நாங்கள் ஆபிரகாமினுடைய பரம்பரையின் பின்னணியில் நாங்கள் வந்து அங்கு வாழ்வதற்கான ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி அங்கு நாங்கள் சென்று வாழ வேண்டும் என்ற கருத்தை தான் முன்வைத்தார். ஆனால் இவர்கள் ஆயுத பலத்தை பயன்படுத்தி தங்களுக்கான மத்திய கிழக்கில் ஒரு முகவரை உருவாக்குகின்ற பின்னணியிலே இஸ்ரேலிய நாட்டை உருவாக்கியதும் அந்த முகவர்கள் இன்று வரை பலஸ்தீன மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு பகமையாக மாறி அங்கு வந்து அவர்களுடைய காசா ஸ்ட்ரிப்பும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளும் எகிப்திலிருந்தும் ஜோர்தானத்தில் இருந்தும் 1967 யுத்தத்தினால் கைப்பற்றப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள். அந்த பகுதியில் பெருந்தொகையான 700,000 இஸ்ரேலில் கொண்ட குடியேற்றி வைத்து பலஸ்தீனிய மக்களுடைய நாளாந்த வாழ்வுக்குரிய தன்மையை பிரச்சனைக்குள்ளாக்கிறார். அவை அங்கு இருந்த ஒன்றை இரண்டாக பிரித்து அங்கே வந்து பிரித்தானியர்கள் அந்த பிரச்சனையை உருவாக்கிவிட்டு இன்று இருதேச தீர்வு என்ற ஒரு தீர்வையும் அவர்களே உருவாக்கி அந்த இஸ்ரேலுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்து கொண்டு பலஸ்தீன மக்களை அருகில் இருக்குமாறு இரண்டு பகுதியையும் அருகே இருக்கின்ற அரசை தோற்றுவித்து ஜெருசலேமை தலைநகராக கொண்டு வாழும்படி கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களுக்கு அவர்களுடைய தாவீது அரசன் பிறந்தது பலஸ்தீனத்தில். ஆகவே அவர்கள் வந்து தங்களுக்கு பலஸ்தீனம் தான் தலைநகராக இருக்கணும் என்ற பின்னணியிலே பலஸ்தீன மக்கள் தங்களுடைய உரிமையை கோரி நிற்கின்றார்கள். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் அங்கு ஒன்றாக இருந்ததை இரண்டாக பிரித்து தங்களுடைய தன்னலத்தை இந்த அமெரிக்கா மேற்குள்ள நாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றன. எங்களை பொறுத்த மட்டில் இரண்டாக இருந்ததை ஒன்றாக சேர்த்து அதற்கு தலைகீழாக அங்கே இருந்த சிங்கள அரசுகளையும் தமிழ் அரசுகளையும் கொண்ட நிலப்பரப்புகளை ஒன்றாக சேர்த்து எங்களுடைய பிரச்சனையை தொடக்கி வைத்தார்கள். ஆகவே எங்களுடைய பிரச்சனையிலே எங்களுக்கு தேவையாக இருப்பது எங்களுடைய நிலத்தினுடைய பாதுகாப்பு. அந்த நிலத்தினுடைய பாதுகாப்பை மையமாக வைத்து எனக்கு வேறொரு பிரச்சனையும் இல்லை. என்னுடைய நிலத்தை, நான் வாழ்கின்ற நிலத்தை நான் பாதுகாக்க வேண்டும். அந்த பாதுகாப்பான அமைதி என்பதுதான் என்னுடைய பிரச்சனை. அந்த பாதுகாப்பான அமைதிக்கு என்னுடைய மண் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய அடிப்படையாக இருக்கின்றது. ஆனால் ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த 13 ஒரு பிளாக்கராக இருக்கிற ஒரு தடையாக அதுதான் சொல்லுன்றேன். இப்ப என்னென்றால் எங்களுடைய மண்ணினுடைய பாதுகாப்பு எங்களுடைய மண்ணினுடைய மீட்பில் தங்கி இருக்கின்றது. ஆனால் இதைத்தான் நீங்கள் கேட்டீர்கள். 2009 முன் தெளிவிருந்ததுக்கு காரணம் எங்களுடைய மண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற முறையைத்தான் அந்த தேசிய தலைவர் அவர்களும் விடுதலை இயக்கமும் செயற்பட்டன. ஆனால் இவர்களை பொறுத்த மட்டில் மண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்து சொல்லப்படவே இல்லை. மண்ணை பற்றிய பேச்சே இல்லை. எங்களுடைய நிலத்தில் இருக்கின்றோம், எங்களுடன் வந்து பேசுங்கள், நாங்கள் உங்களுடன் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று எந்த ஒரு நாட்டுக்கும் கூட சொன்னது கூட கிடையாது, நினைப்பூட்டினது கூட கிடையாது. ஆயுதம் இருந்தால் தான் பாதுகாக்கலாம் என்று சிந்திக்கிறார்களோ தெரியவில்லை எனக்கு. சரி, கூறுங்கள். அப்ப தங்களை தாங்களே பாதுகாக்கிறது மட்டுமில்லை, மற்றவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்கின்ற முயற்சிகளையும் கூட அந்த கார்ல் மார்க்ஸ் மிக மோசமாக எச்சரித்த ஒன்று இந்த சுரண்டல் என்பதை. மற்றவர்கள் உழைப்பை சுரண்டாதீர்கள். ஐக்கிய நாடு சபையாக இருந்தால் என்ன, அல்லது வேறு எந்த இடமாக இருந்தால் என்ன, பலருடைய மக்களுடைய ஒன்றிணைந்த உழைப்பின் மூலமாகத்தான் நாங்கள் அங்கிருக்கின்ற அந்த தடைகளை மாற்றலாம் என்பது வெளிப்படையான உண்மை. அப்படித்தான் ஐக்கிய நாடு சபையிலும் கூட எத்தனை பேர் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கு தெரியும். ஆகவே எந்த ஒரு கட்சியாவது நாங்கள் தான் அதை செய்கின்றோம் என்று, இலங்கையில தமிழரசு கட்சி அந்த வேலையை தான் செய்தது, தமிழரசு கட்சியும் அதை வேலையை தான் செய்தது. அதாவது என்ன செய்ததுன்னு சொன்னால், அங்கிருக்கின்ற மக்களுடைய கூட்டாண்மை பணியை இவர்கள் அந்த உழைப்பை சுரண்டி தாங்கள் தான் ஏதோ செய்வது போல மக்களுக்கு முன்னால வந்து தங்களுடைய அரசியல் நோக்களை நிறைவேற்ற பார்ப்பது. அதுக்காக தான் அதை பற்றி பேச வேண்டி வருகின்றது. எல்லா மக்களுக்கான அந்த சமத்துவத்தன்மை எங்களுக்குள்ளேயே அமையாவிட்டால், எங்கள் சிந்தனையில் சொல்லில் அமையாவிட்டால் அது நடக்காது. அதே போலதான் 13வது திருத்தம் என்பது 1980களில் இருந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப
அப்பொழுது இந்தியா ஈழத்தமிழர்களுடைய பாதுகாப்பை தான் ஏற்பதாக தேசிய தலைவர் அவர்களுக்கு பெங்களூரில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் செயற்பட்டது. அதனால்தான் சுதுமலையில் ஆயுதங்களை ஒப்படைக்கின்ற பொழுது தேசிய தலைவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். அதாவது எங்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்தவர்களுக்கு எதிராக நாங்கள் எந்த நேரத்திலும் இந்திய இராணுவத்துக்கு எதிராக நாங்கள் ஆயுதத்தை தூக்குவதற்கு மிக தயக்கம் காட்டுகிறோம் என்ற நன்றி உணர்வு எங்களிடத்தில் இருக்கின்றது. அமெரிக்கா தான் திருவண்ணாமலையில் இருந்து கொண்டு ஜால்தேஸ் என்கின்ற பேரிலே மணலாறு கூடாக வடக்கையும் கிழக்கையும் இணைத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் என்று வந்த பொழுது கூட மிக தெளிவாக தலைவர் கூறினார், இந்தியா அந்த பிரதேசத்தில் இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் அங்கே ஒரு தளத்தை அமைப்பித்து நிற்பதை நாங்கள் எந்த விதத்திலும் அனுமதிக்க மாட்டோம். எங்களுடைய பிரச்சனை, அதாவது சிங்கள மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை, எங்களுடைய இலங்கை தீவுக்குள் இருக்கிற எங்கள் இருவருக்குமான பிரச்சனை. அவர்கள் ஆயுதத்துடன் வருகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு எதிரி என்கின்ற கருத்தை தான் தலைவர்கள் இப்பொழுது வெளிப்படுத்தினார்கள். அதே மாதிரி தான் இந்தியாவினுடைய அந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய நிலப்பரப்பு தொடர்புள்ள பண்பாட்டு தொடர்புள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதில் அவங்களுக்கு தெரியும். அதை இந்தியா அதை உணராமல் எங்களை எதிரியாக பார்ப்பதுதான் சிக்கலாக இருக்கின்றது. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் அந்த உறுதிப்பாட்டுடன் இந்தியாவை பாதுகாத்தார்கள். திருவண்ணாமலையிலே தளம் அமைக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்திரா காந்தி தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவளித்தார் என்பதும் வெளிப்படையான உண்மை. அந்த தன்மையை அவர்கள், அந்த நோக்கை எதுக்காக இந்தியா அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்ததோ அந்த நோக்கை அவர்கள் கடைசி மட்டும் கடைபிடித்து, அவர்களிடம் சீனா பேசியது, அமெரிக்கா பேசியது, எத்தனையோ நாடுகள் நாங்கள் அங்கு நிற்கிறோம், உங்களுக்கான அந்த உங்கள் சார்பான தீர்வை உருவாக்குறோம் என்று கேட்டார்கள். ஆனால் அவர்கள் மக்கள் விடுதலை இயக்கமாக இருந்த காரணத்தினால், எந்த ஒரு விடுதலை இயக்கம் மக்கள் விடுதலை இருக்கணும் என்பதுதான் தலைமையான பண்பு, அவ்விதமான பண்பாக இருந்த காரணத்தினால் அவர்கள் மக்களை மையப்படுத்தின அந்த அரசியலை முன்னெடுத்தார்கள். அந்த பின்னணியிலே அந்த கட்டத்திலே 13வது திருத்தத்தை அவர்கள் கொண்டு வந்து அதன் வழியாக மாகாண சபைகளை தோற்றுவித்து வடக்கையும் கிழக்கையும் ஒரு அழகாக இணைத்து அந்த அழகனுடைய நிர்வாக ஒன்றிணைப்பு கூடாக அதை வளர்க்கிறோம். அதன் பின்னர் அந்த வளர்ச்சியிலே இப்பொழுது ஜெயசங்கர் கூறுகின்ற அந்த 13வது திருத்தத்தை தொடக்கமாக வைத்து முன்னேறுங்கள். ஆனால் அன்று 13வது திருத்தத்தை வைத்து முன்னேறுவதற்கான அந்த பாதுகாப்பை நாங்கள் தருகிறோம் என்று இந்தியா கூறியது. ஆனால் இன்று இவர்கள் வாய் திறந்து இந்த 13வது திருத்தத்தை வைத்து நீங்கள் இந்த மாதிரி முன்னேறுங்கள் இந்தியா கூறவில்லை, நீங்கள் கேட்டதும் இல்லை. இந்தியா இப்பொழுது 13வது திருத்தத்தை வைத்து எப்படி முன்னேறலாம், அதற்கு என்ன பாதுகாப்பை அளிப்பார்கள், எதிர்காலத்தில் விதமான உத்தரவாதத்தை அளிப்பார்கள் என்று கூறினால் அதை அரசியல் பின்னணியில் பார்க்கலாம். ஆகவே 13வது திருத்தம் எதிர்த்தன்மையானது அல்ல. ஆனால் 13வது திருத்தம் ஒரு கடந்த காலத்துக்குரிய ஒன்று. அந்த கடந்த காலத்துக்குரிய ஒன்றை வாயளவிலே பேசிக்கொண்டு நீங்கள் இந்தியா ஸ்ரீலங்கா சீனாவுடன் சாராமல் இருப்பதற்காக அவர்களுடைய பின்னணியில் அந்த ஈப்பரவலாக்கத்தை செய்ய வைத்து அங்கு தான் அந்த பின்னணியிலே அங்கே தான் பொருளாதாரத்துக்குள்ளாக நிலையெடுத்து அந்த பிரச்சனையை முன்னெடுப்பதற்கு சிந்திக்கிறார்கள். ஆன காரணத்தினால்தான் அந்த பிரச்சனை எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை தீர்க்காது. அதற்கு மாறாக பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது பைடன் நேற்று முன்தினத்திலே நியூயார்க்கில் பேசுகின்ற பொழுது இந்தியா ஒரு ரேசிஸ்ட் கண்ட்ரி, அதாவது இனவரி நாடு, ஜப்பான் ரஷ்யா என்பனவும் இனவரி நாடுகள் ஆனபடினால அவர்கள் பொருளாதார தள்ளாடுகிறார்கள் என்று கூட்டாக நிற்குமாப்பில் நின்று கொண்டே அவர்கள் தங்களுடைய உண்மையான தன்மையை கூறுகிறார்கள். இதைத்தான் டிப்ளோமசின்னு சொல்வார்கள். அதாவது மக்களிடத்திலே வாக்கெடுப்பதற்காக அவர்கள் அந்த இடத்திலே இனவரி நாடு என்று இந்தியாவை வெளிப்படுத்துகின்றார்கள். அது மட்டும் இல்லை, அதைத்தானே இப்பொழுது அமெரிக்காவும் செய்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள் மாணவர்களை எப்படி கையாளுகிறார்கள் என்று பாருங்கள். அதான் ஜோ பைடன் தானே சொன்னார். ஜோ பைடன் சொல்கின்ற பொழுது அதே கட்டத்தில் இன்னொன்றையும் அமெரிக்க ஊடகங்களுக்கு கசிய விட்டார்கள். ஆஸ்திரேலியாவுடைய பாதுகாப்பை ரோ இருவர் பார்த்ததாகவும் அந்த இருவரையும் கடந்த ஆண்டில் வெளியேற்றியதான் கூறுகிறார். இவ்விதமாக அமெரிக்கா இந்தியா உலகத்திலே ஒரு வல்லமையை வருவதை எதிர்த்து கொண்டுதான் இந்தியாவினுடைய நலனை தாங்கள் பெறுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அதே போல இந்தியாவும் அமெரிக்காவினுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டுதான் இந்தியா அமெரிக்காவுடைய பின்னணியிலே தாங்கள் பெறக்கூடிய நிலை சிந்திக்கிறது. இதைத்தான் டிப்ளோமசின்னு சொல்வார்கள். இப்பொழுது டிப்ளோமசி என்ற என்னென்று எங்களுக்கு தெரியாது என்று பேசுவார்கள். புரிந்து கொள்ளுங்கள். அதாவது எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் தங்களுடைய நலனை மையமாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அரசாங்கம் மற்ற அரசாங்கத்துக்கு போட்டியாக சந்தையில் முன்னேறும் என்பது எல்லாருக்கும் தெரியும். சீனாவும் அப்படித்தான். சீனாவும் இந்தியாவும் ஒரு கட்டத்திலும் கூட தங்களுடைய சந்தை போட்டித்தன்மையிலே எந்த மாறுபாட்டையும் மேம்படுத்த போவதில்லை. ஆனால் சீனாவும் இந்தியாவும் ரஷ்யாவும் ஜப்பானும் இணைந்த ஆசிய பாதுகாப்புக்கு ஆபத்து என்று சொன்னால் இவர்கள் எல்லாரும் விதமாக செயல்படுவார்கள் என்றும் தெரியும். அந்த
நுணுக்கத்தை புரிந்து கொண்டுதான் ரணில் விக்ரமசிங்கே இந்த நாடுகளை எல்லாம் தன்னுடையதாக மாற்றிக்கொண்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். பாருங்க, அனுரகுமார திசநாயக்காவை மேற்குலக தூதரகங்கள் எல்லாம் அமெரிக்கா உட்பட சென்று பேசியிருக்கிறது, இந்தியா சென்று பேசியிருக்கிறது. அதே நேரத்தில் சீனாவும் அங்கே பேசி போட்டு செல்கின்றது. கடந்த வாரத்தில் நோர்வே கூட அங்கு சென்று பேசியிருக்கிறது. இப்பொழுது எரிக் சொல்ஹெய்ம் ஜனாதிபதியினுடைய காலநிலை மற்றும் சுற்றாடல் பாதுகாப்புக்குன்னு சொல்லி ஜனாதிபதியின் செயலாளராக நியமிக்கப்பட்டு, ஆலோசகராக நியமிக்கப்பட்டு, அவர் தமிழ்நாட்டுக்கும் ஆலோசகராக இருக்கிறார். அவர் அங்கு சென்று என்ன செய்கின்றார்? அங்கு எங்களுடைய பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா அமைக்கிற தொழிற்சாலைகள் காலநிலைக்கும் சுற்றாடல் சூழலுக்கும் தீங்கு விளைக்கக்கூடிய தன்மைகளை கொண்டிருக்கிறதா என்று ஆராய்ந்து ஐக்கிய நாடுகள் சபை அதற்கான அங்கீகாரத்தை, சர்வதேச அங்கீகாரத்தை கொடுத்தால் தான் அவர்கள் அமைக்கலாம். ஆகவே அந்த எங்களுடைய காலநிலை பாழ்பட போவதற்கு, எங்களுடைய சுற்றாடல் சூழ்நிலை பாழ்பட போவதற்கு அனைத்துலக தடைகள் வராதவாறு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஏஜெண்டாக நின்று ஸ்ரீலங்கா தன்னுடைய சேவையை அங்கு நிறைவேற்றுவதற்கான ஒரு ஏஜெண்டாக தான் அங்கே போய் நிற்கின்றார். அவர் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்கின்றது. ஆனால் அந்த ராஜதந்திரத்தை புரிந்துதான் செயல்பட வேண்டியிருக்கிறதே தவிர, இந்த ராஜதந்திரம் என்பது அவன் சொல்லி போட்டான் எனக்காக செய்வான் என்று நான் அவனுக்கு பின்னால் போய் அவனுடைய காலை கழுவினால் அவன் நிச்சயமாக எனக்கு அருகிலே முடிசூட்டி மகிழ்வான் என்கின்ற அந்த கனவிலிருந்து விடுபட வேண்டாம் என்றுதான் போரியல் கலை தெரிந்த அரசர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் உங்கள் தலையில முடிசூட்டுவார்கள். முடிசூட்டுகின்ற பொழுது அந்த முடிசூட்டுவதற்கான காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இருந்தால் எல்லாருமே தலையில் முடிசூட்டித்தான் ஒரு அமர்த்தமத்தி இதுதான் வாமனன் கதையிலே வாமனனை தலையிலே கால வைத்து நிலத்துக்கு கீழ் கண்ணபுரான் அமர்த்தினான் என்றும், அத்துடன் அவனுடைய வரலாறை முடிந்தது என்றும் சமயத்தில் கொண்டு பண்பாட்டில் கொண்டு அறிகின்றோம். தீபாவளியாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் சில பேர். அவசரமான நிலையிலே உங்களுக்கு மேல் ஒருவர் கை வைக்கிறதாக தலையிலே கால் வைக்கின்றார் என்று சொன்னால், நீங்கள் அவற்றுடைய காலை தூக்கினீர்களா இருந்தால் அவர் அமத்தில் நீங்கள் இருந்த இடம் தெரியா போகிறீர்கள். அதால் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய முயற்சிகளும் நீங்கள் செய்த எல்லா விதமான பயன்களும் இல்லாமல் போகிறது என்பதற்காகத்தான் ஒருவருக்கு நாங்கள் சொல்கின்றோம். உங்கள் மேல் தலைக்கு மேல் கால் வைக்கப்படுகின்ற பொழுது மக்களாகிய நாங்களே தூக்கிவிட பார்க்கின்றோம். அவர்கள் தூக்கி விடுகின்ற பொழுது நீங்கள் நிமிந்து நின்று பேசுங்கள் என்பதுதான் எங்களுடைய பணிவான கருத்தாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர், தெளிவாக அந்த விடயத்தை தந்ததுக்கு நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். மிகவும் சுருக்கமாக நான் நினைக்கிறேன், நேரம் இல்லை என்று சொன்னால் அரசர்களே அடுத்த வாரம் கூட நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இப்போ இந்த மாஸ்டரிடம் கேட்டது போல் இந்த 13வது திருத்தச் சட்டம் ஒரு ரோட் பிளாக்கராக இருக்கிறது. அது ஒரு தடைக்கல்லாக இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. இப்போ பாருங்கள், எரிக் சொல்ஹெய்ம் கூறியிருக்கின்றார், ஐநாவினுடைய தீர்மானத்தில் கொண்டு வந்து போட்டார்கள் இந்தியா 13ஐ. பிரித்தானியா கூறுகிறது, அமெரிக்கா கூறுகிறது, அனுரகுமார திசநாயக்கா கூறுகிறார், ரணில் விக்ரமசிங்காவுக்கு பதவி கிடைத்தவுடன் 13ஐ உடனடியாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று கூறுகிறார். இதே மாதிரி தமிழர் தரப்பில் நிறைய பிளவுகள் இருக்கின்றது. ஒருவர் இது முடியாது, இன்னும் ஒருவர் இல்லை, இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், ஏற்கனவே இருக்கின்றது என்றெல்லாம் கூறுகின்ற நேரத்தில் இப்போ இந்த சமூகம் குழுமம் என்றெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கின்ற என்றால், இந்த பிளவை வைத்துக்கொண்டு, இந்த பிரிவை வைத்துக்கொண்டு இதை ஒரு தெளிவு பெற முடியாமல் இப்படியே வைத்துக் கொண்டிருந்தால் இதை நாங்கள் இலகுவாக அவர்கள் எங்களை சமூகமாகவும் ஒரு குழுமமாக மாற்றுவதற்கான ஒரு வழியை வகுத்துக் கொடுப்பது போல் நீங்கள் அவதானிக்கவில்லையா? ஏனென்று சொன்னால், தருணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் இலட்சியத்தை கைவிடாதீர்கள். அதான் முக்கியம். இப்ப பாருங்கள், 2011ஆம் ஆண்டு பலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் முழு அளவிலான ஒரு உறுப்புரிமை மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணினார்கள். அமெரிக்கா விடவில்லை. பார்வையாளர்களாகத்தான் தருவோம் என்றார்கள், பெற்றுக்கொண்டார்கள். இல்ல முழுவுக்கு தான் இப்ப அவருக்கும் போராடவில்லை, பெற்றுக்கொண்டார்கள். இப்போதும் முழு அளவுக்கு அவர்கள் போகிறார்கள். இப்ப என்னென்றால், அவங்கள் நிறைவேற்றுவாங்களோ இல்லையோ என்றதை நாங்கள் ஒற்றுமை, ஓகே தாங்கள் முதல் அதை நிறைவேற்றுங்கள், அடுத்த அதிலிருந்து நாங்கள் அங்காலே அடுத்ததுக்கு போகிறோம் என்று கேட்டுப்பார்கள். இன்று வரை எல்லோரும் நிறைவேற்றுவோம் யாரும் நிறைவேற்றவில்லை. யார் பந்தை நாங்கள் எங்கள் கோட்டுகள் வைத்திருக்க தேவையில்லை, அவங்கள்ட்ட எதிர்த்து போட்டுருங்கள். நீங்கள் எல்லோரும் ஓகே, நீங்கள் நடைமுறைப்படுத்துவதை முதல் நடைமுறைப்படுத்துங்கள். அங்கேதானே பிரச்சனை இருக்கின்றது. இப்போ மாறி மாறி ஒவ்வொருவரும் அதை எதிர்ப்பதும், அதனால் தான் நான் அதை கூறுகிறேன். அவர்களுடைய தேசிய பிரச்சனையாக அவர்கள் பார்க்கவில்லை. ஏனென்றால் அதை அரசியல் பிரச்சனை. ஏனென்றால் உங்களுக்கு அரசியல் நடத்த, உங்கள்ட்ட அரசியல் பங்குரோத்தனம் என்று சொல்றது, உங்கள்ட்ட அரசியல் நடத்த ஒன்று இல்லை என்றால் இன்னொன்றை பிழையாக காட்டுவது. உண்மைதான்.
நாங்கள் இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். உண்மை இது நான் நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் என்றால் விரிவாக பார்க்கும் பொழுது ஒரு தெளிவை பெற வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் இந்த பிளாக்கரை நாங்கள் ஆராய்ந்து இதில் என்ன செய்யலாம் என்று கூட்டாக, அதாவது அரசியலாக பார்க்காமல் நீங்கள் கூறியது போல் ஒரு தேசத்துக்கான ஒரு விடயமாக பார்த்து அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த பந்தை அவர்களுடைய கோட்டுக்குள் அனுப்பிவிட்டால் பிறகு வரும்பொழுது தொடர்ந்து அப்பொழுதுதான் அந்த பங்காளர்களாக தொடர்பாடு இருக்கும் என்று நான் உணர்கிறேன். அதை ஒரு விரிவாக பார்க்க வேண்டும் என்று மாஸ்டரிடம் வேண்டுகோள் இங்கே முன்வைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் காட்டப்படும் தீர்வுகள் இறமையை வலுப்படுத்துகிறதா பலவீனப்படுத்துகிறதா என்ற தலைப்பிலே எடுத்து நோக்கலாம். சிறப்பு. இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பான கருத்துக்களை, சிந்திக்க வைக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. கௌரி டூர்ஸ் மே ஆஃப் டேர்ம் விடுமுறையில் 25 தொடக்கம் 28 வரை 4 நாட்கள் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம். உணவு, தங்குமிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு 420 பவுண்ட்ஸ் மட்டுமே. தொடர்புகளுக்கு 0208308611 gauritours.com.